Good morning, students. Welcome back to the computer science class. In last class, we studying MySQL databases, how to launch MySQL server, எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம சர்வரை ஆன் பண்ணிக்கிறது, தென் ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி MySQL டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னாவே ஒரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதான் MySQL அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நம்ம வேம் சர்வர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதில் டேட்டாபேஸஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ லிங்க் அனுப்பிச்சிருக்கோம். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இன்றைக்கி அதை எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றேன். எனி டேஸ்க்கு வழியாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, வேம்ப் சர்வர், நீங்கள் இந்த வேம்ப் சர்வருங்கிற வெப்பேஜுக்கு போய்க்கிங்க. அதுக்கான லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். இந்த வேம்ப் சர்வருங்கிற இந்த ஒரிஜினல் வெப்சைட்லேயே நீங்கள் அதுக்கான டவுன்லோட் 32 பிட்டா 64 பிட்டாங்கிறது இருக்கும். நீங்கள் உங்கள் விண்டோஸ் ஓஎஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. சரியா? வேம்ப் சர்வர் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அந்த பேஜில் இருக்கும். இதில் 3வது லிங்காக இருக்குது. 3வது லிங்க்கு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இன்ஸ்டால் பண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் MySQL யூஸ் பண்ணலாம். MySQL யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். MySQLங்கிற டிபிஎம்எஸில் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே டேபிளை டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டேட்டா உள்ளே என்டர் பண்ண முடியும், ஃபீட் பண்ண முடியும். ரெக்கார்டாக டேட்டாவை உள்ளே ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற ரிசல்ட் அதிலேருந்து கொரி பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இதைத்தான் நாம் படிக்கிறோம். இது ப்ராசஸிங் ஆஃப் எஸ்கியூஎல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? எல்லா எஸ்கியூஎல்லுமே டிடிஎல் ப்ரொவைட் பண்ணும். டிடிஎல்னால் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ரிலேஷன் ஸ்கீம்ஸ், டெலீட்டிங் ரிலேஷன்ஸ், கிரியேட்டிங் இண்டெக்ஸஸ், மாடிஃபையிங் ரிலேஷன் ஸ்கீம்ஸ். இது டேபிள்ஸ்க்கு இடையில் சில லிங்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ரிலேஷன்ஸை டெலீட் பண்ணுவாங்க, இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. தென் டிஎம்எல் அப்படிங்கிறது இது இன்செர்ட், டெலீட், மாடிஃபை டப்பிள்ஸ் இன் டேட்டாபேஸ். அதாவது ரோஸ் டேட்டாபேஸ் டேபிளுக்குள்ளே எப்படி இன்செர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். எம்பர் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், வியூ டெஃபினிஷன், ஆத்தரைசேஷன், இன்டெகிரிட்டி, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல், இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். சரி, இப்போ இந்த டேட்டா பேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அந்த டிஎம்எல் டிடிஎல்லாம் செய்கிறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் எஸ்கியூஎல் இருக்குது. அந்த MySQLனுடைய டோட்டல் ஸ்கில்ஸையும் நம்ம என்னென்ன எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறோம், அதனுடைய கேட்டகரிஸ் என்னென்ன, அதனுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்எல் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டிடிஇ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிசிஎல் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிக்யூஎல் அப்படின்னு சொல்லி டேட்டா கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 காம்பனண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்யூஎல்லுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதை நம்ம சிலபஸில் கொடுக்கல. அதனால் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்டர்னேட் நேம் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இந்த 5 காம்பனண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த டிபிஎம்எஸ்ஸுக்குள்ளே, MySQLங்கிற டிபிஎம்எஸ்ஸுக்குள்ளே டேட்டா பேஸஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே டப்பிள்ஸ், அதாவது ரெக்கார்ட்ஸ் உள்ளே இன்செர்ட் பண்ணணும். சரிங்களா? அதை செய்ய போகிறோம். சரி, இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட்டிங் டேட்டாபேஸ். எப்படி MySQL டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது? ஒன்ஸ் வேம்ப் சர்வர் வழியாக உங்கள் பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா MySQL சாஃப்ட்வேர் டிபிஎம்எஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதில் டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதை எப்படி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுங்கிறது நம்ம போகலாம். சரிங்களா?
இப்போ ஒன்ஸ் உங்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி வேம்ப் சர்வர் ஐகான் வந்துடும். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும், அல்லது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கணும். ஓப்பன் பண்ணும்போது நிறையா விண்டோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வீடியோ ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்கள் ஓஎஸில் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அது உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. இப்போ நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் அது ஓஎஸ்னுடையதுனால தெரியாது. அதில் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த 4-5 விண்டோ ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அதுவே க்ளோஸ் ஆகுது. ப்ராசஸிங் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டம் ட்ரேயில் வேம்ப் சர்வர் டபிள்யூ அப்படிங்கிறது க்ரீன் கலர் இருக்கா? க்ரீன் கலர் இருந்ததுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அதில் MySQL, அதில் MySQL கன்சோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே அது MySQL யூசர் ரூட்னு அதுவே வந்துடுச்சு. அதில் நீங்கள் ஓகே பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணணும், வேறு எதுவும் டைப் பண்ண வேண்டாம். தென் பாஸ்வேர்டு கேட்கும். MySQL டேட்டாபேஸ் DBMS ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த DBMS சாஃப்ட்வேர் பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்காம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ MySQL DBMS சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த DBMS சாஃப்ட்வேருக்குள்ளே நீங்கள் MySQLங்கிற அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இல்லையா? MySQLங்கிற ப்ராம்ப்ட் தெரியுதா? சரி, இந்த MySQL ப்ராம்ப்டில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, MySQL. சரி, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டா பேஸஸ் க்ரியேட் பண்ணணும். எப்படி டேட்டா பேஸஸ் க்ரியேட் பண்ணுறது, MySQL எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, இதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கமாண்ட், query command to create databases type the following command in the prompt. என்னது? create ஸ்மால் லெட்டரில் இருக்கலாம், கேபிட்டல் இருக்கலாம். database ஸ்மால் லெட்டரில் இருக்கலாம், கேபிட்டல் இருக்கலாம். தென் database நேம், நாம் கிரியேட் பண்ண database ஃபைல் நேம். ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ள தான் டேட்டா கொண்டு ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ டேட்டாபேஸ் இஸ் a repository of collection of related data அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினேஷனில் படிச்சிருக்கோம். டேட்டா எல்லாத்தையும் கொண்டு டேட்டா பேஸ்க்குள்ளே கொட்டி வைக்கிறோம். அதுவும் எப்படி? ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைஸ்டு மேனரில், அதாவது டேபிள்ஸ்குள்ளே தான். அதுவும் ரெக்கார்டாக தான் இன்செர்ட் பண்ண முடியும், அதாவது டப்பிளாக தான் இன்செர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, க்ரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி டேட்டா பேஸ் நேம் சொல்லி நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஒன்ஸ் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டால் மறுபடியும் க்ரியேட் பண்ணாமல் தேவையில்லை. ஒன்ஸ் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யூஸ் டேட்டா பேஸ் அப்படின்னு சொன்னால் போதும். அது டேட்டா பேஸ் நேம். இது இதுக்கான சின்டெக்ஸ், இது எக்ஸாம்பிள். இது சின்டெக்ஸ், இது எக்ஸாம்பிள். ஸோ சின்டெக்ஸ் ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஹைலைட் பண்ணுறேன். சரிங்களா? சின்டெக்ஸ், இதுவும் சின்டெக்ஸ். ஆக்சுவலாக இந்த டேட்டா பேஸுங்கிறது அங்கே வந்து என்ன கொடுத்துருக்கணும், ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கணும். சரி, இந்த கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்த கேப் லெட்டர்ஸ் அதே கீவேர்ட்ஸ் அதை அப்படியே யூஸ் பண்ணணும். அது ஸ்மால் லெட்டர்லையும் யூஸ் பண்ணலாம், கேப் லெட்டர்லையும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அன்கேஸ் சென்சிட்டிவ் கமெண்ட்ஸ், SQL கமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ்க்கு நேம் கொடுக்கணும். ஸோ டேட்டா பேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் டேட்டா பேஸ் நேம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு DBMS சாஃப்ட்வேரில் நிறையா டேட்டா பேஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டா பேஸ்க்குள்ளேயும் நிறையா டேபிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டேபிள்ஸ்குள்ளேயும் நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்கும். so many records, so many data stored as a tuple or record. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், இந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறோம், DML DDL அப்படிங்கலாம் யூஸ் பண்ணி. இப்போ DML யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அந்த க்ரஸ்ட் பார்த்தோம்லே, க்ரஸ்ட்டு க்ரியேட், எடிட், டெலிட். சரி, இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் டேட்டா பேஸ். இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், டேட்டா பேஸை என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஷோ அப்படின்னு ஒரு மெனு கொடுக்கணும். ஷோ DATABASES டேட்டா பேஸஸ் செமிகோலன். டேட்டா பேஸை பொறுத்தளவில் கமாண்ட் MySQL கமாண்டை பொறுத்தளவு கடைசியாக செமிகோலன் கம்பல்சரியாக இருக்கணும். சரி, இப்போ ஷோ டேட்டா பேஸஸ்ன்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஏற்கனவே என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் ஸ்கீம்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, MySQLனு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது,
MySQL DBMSக்குள்ளே MySQLனே ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீம்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, சிஸ்ன்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. 4 டேட்டா பேஸ் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே உள்ளுக்குள்ள 4 டேட்டா பேஸஸ் இருக்கும். நீங்களே ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? create DATABASE பேஸ் டேட்டா பேஸ் SAMPLE sample semicolon enter. query ஓகே, 1 row affected அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சுங்களா? இப்போ நான் என்ன கொடுக்குறேன்? ஸோ DATABASES டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லி செமிகோலன் கொடுக்குறேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 rows என்னென்ன வந்திருக்கு? இப்போது அந்த சிஸ்ஸுங்கிற டேட்டா பேஸுக்கு மேலே என்ன வந்திருக்கு? நான் கிரியேட் பண்ண சாம்பிள்ங்கிற டேட்டா பேஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ சாம்பிள் டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சா? எஸ், கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? யூஸ் என்ன சொல்லணும்? SAMPLE செமிகோலன் அப்படின்னா டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஷோ TABLES டேபிள்ஸ் எம்டி செட், உள்ளுக்குள்ள டேபிளே கிடையாது. பட் இதே நான் என்ன சொல்கிறேன்? யூஸ் SOS அப்படின்னு சொல்லி செமிகோலன் கொடுக்குறேன், டேட்டா பேஸ் சேஞ்ச். இப்போ SHOWTABLES இத்தனை டேபிள்ஸ் இருக்குது. சிஸ் அப்படிங்கிற டேட்டா பேஸில் இத்தனை டேபிள்ஸ் இருக்குது. ஆனால் இதே நான் என்ன பண்ணேன்? நான் இப்போ கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் என்னது? SAMPLE சாம்பிள் செமிகோலன். இதில் என்ன டேபிள்ஸ் இருக்குன்னு ஷோ பண்ணுங்கன்னா ஷோ டேபிள்ஸ் அப்படின்னா டேபிள்ஸை காமிக்கணும். ஷோ டேட்டா பேஸ் டேபிள் செமிகோலன் அப்படின்னா எம்டி செட். உள்ள நான் என்ன டேபிளே கிரியேட் பண்ணல. இப்போதைக்கு MySQL DBMSல ஒரு டேட்டா பேஸ் தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ள ரிலேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும், டேட்டா என்டர் பண்ணணும். இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது. ஸோ அதை ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது? இப்போ நம்ம கிரியேட்டிங் டேட்டா பேஸ் மட்டும் பார்த்துருக்கோம். என்னது? கிரியேட் டேட்டா பேஸ் ஸ்பேஸ் டேட்டா பேஸ் நேம் செமிகோலன். அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ். இப்போ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. DML யூஸ் பண்ணி டேட்டா பேஸ் என்ன பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ DDL யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வேலையெல்லாம் செய்யணும். The data definition language consists of SQL statements used to define the database structure or scheme. It simply deals with descriptions of database scheme and is used to create and modify structure of database objects in a database. இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா டேட்டாவையும் சொல்லலாம், டேபிள்ஸையும் சொல்லலாம். The DDL provides set of definition to specify storage structure and access methods used by the database system. ஸோ DDL என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு பர்டிகுலர் டேட்டாபேஸ்க்குள்ளே நம்ம அதனுடைய ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, வியூ பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ DDL performs the following functions. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இது பெர்ஃபார்ம் பண்ணுது? It should identify the type of data division such as data item, segment, record and database file. உள்ளுக்குள்ள ஒரு ஃபைல், அதாவது டேபிள் கிரியேட் பண்ணுது. It gives unique name to each data item type, record type, file type and database. அது என்ன பண்ணுது? ஒவ்வொரு டேபிளையும் யூனிக்காக தனித்தனியாக கிரியேட் பண்ணுது. அதுக்குள்ள ஒவ்வொரு டேட்டாவையும் தனித்தனி டேட்டானா ஒவ்வொரு ஃபீல்டு, ஒவ்வொரு ரெக்கார்டையும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்குது. It should specify the proper data type. டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணுது. இட் should define the size of data item. டேட்டானுடைய சைஸை டிஃபைன் பண்ணுது. இட் மே டிஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் த டேட்டா ஐட்டம்ஸ் மே யூஸ். நம்ம கிரியேட் பண்ண டேட்டா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுனுடைய ரேஞ்ச், அதாவது ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் டைப்னா 1 to 30 தான் வரணும்னா அந்த 1 to 30ங்கிற ரேஞ்ச் மட்டும்தான் வேல்யூ கொடுக்குற மாதிரி, இல்லை அவனை இன்வேலிட் இன்புட்னு சொல்லணும். அந்த மாதிரி ரேஞ்சை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இட் மே ஸ்பெசிஃபை ப்ரைவேசி லாக்ஸ் ப்ரிவென்டிங் அன்ஆத்தரைஸ்ட் டேட்டா. எந்தெந்த டேட்டாவை எந்தெந்த அந்த டேட்டா பேஸ் யூசர்ஸ் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், பார்க்கலாம், தேவைப்பட்ட எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறது யார்? DDL, டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ். ஸோ டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது DML. டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டா அதுக்குள்ள டேபிள் சம்மந்தமான வேலைகள் செய்கிறது எல்லாமே DDL.
இந்த DDL கமெண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் SQL கமெண்ட்ஸ் விச் கம்ஸ் அண்டர் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் ஆர். இந்த DDLல வர்ற கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிரியேட் தான். இங்கே டேபிள்ஸை கிரியேட் பண்ணுறோம். கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த DDLல என்னென்ன இருக்குது? டு கிரியேட் டேபிள்ஸ் இன் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் கிரியேட் கமெண்ட் தான், டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் கிரியேட் கமெண்ட் தான். இப்போ டேட்டாபேஸை ஷோ பண்ணுறதுக்கும் ஷோ கமெண்ட் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி டேபிள்ஸை ஷோ பண்ணுறதுக்கும் ஷோ கமெண்ட். அதை ஷோ கமெண்ட்டை பற்றி உங்கள் புக்கில் எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை நீங்கள் தான் நோட் பண்ணி வச்சுக்கணும். தென் ஆல்டர். ஆல்டர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸோடைய ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ட்ராப், டெலீட் த டேபிள்ஸ் ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ்லேருந்து டேபிள் கிரியேட் பண்ண டேபிளை கிரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண டேபிள் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேபிளை டெலீட் பண்ணுறதுக்கு ட்ராப் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஆல்டர்னா அந்த டேபிளுடைய ஃபீல்டை வந்து ஒரு நியூ ஃபீல்டு ஆட் பண்ணலாம், ஏற்கனவே இருக்கிற ஃபீல்டு எடிட் சேஞ்ச் பண்ணலாம், அல்லது டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணுறது. ட்ரங்கேட், ரிமூவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள், ஆல்சோ ரிலீஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைஸ்ட் பை தோஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ ட்ரங்கேட்டுக்கும் ட்ராப்புக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது நம்ம பின்னாடி படிக்கலாம். ட்ரங்கேட்னா என்ன பண்ணும்? எம்டி டேபிளை எம்டி ஆக்கிடும், டேபிள் அப்படியே தான் இருக்கும். பட் ட்ராப்னா டேபிளே டெலீட் ஆகிரும். இதுதான் அந்த ரெண்டு டிஃபரன்ஸு, பின்னாடி திரும்ப இருக்கா சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இதில் டிடிஎல்ல கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். ஸோ இந்த SQL கமெண்ட் DDL MySQLல வந்து இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு DBMS சாஃப்ட்வேர்லையும் ஒரு கமெண்ட். இப்போ கிரியேட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு சினானிம்ஸ், சேம் சினானிம்ஸ் இருக்கக்கூடிய, சேம் மீனிங் வரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு நேம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா SQL DBMS சாஃப்ட்வேர்லேயும் இதே 4 கமெண்ட்ஸ் தான் இருக்கும். பட் அந்த ஃபஸ்ட் அந்த வேர்டு ட்ராப், இந்த ட்ரங்கேட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ட்ராப்புக்கு பதிலாக டெலீட்னே இருக்கலாம், அல்லது டெல்னே வரும். ட்ரங்கேட்டுக்குலாம் ட்ரன் அப்படின்னு கூட வரும். இந்த மாதிரி நேம் மட்டும் மாறும். ஸோ DDL அப்படிங்கிறது SQL இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட், ஒரு SQL காம்பனண்ட். DBMS சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய SQLனுடைய காம்பனண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம்? டேபிள்ஸில் சில வேலைகள்லாம் செய்கிறோம். என்ன பண்ணுறோம்? கிரியேட் பண்ணுறோம், ஆல்டர் பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம், ட்ரங்கேட் பண்ணுறோம். சரி, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் DML என்னென்ன இருக்குது? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு ஃபார் ஆடிங், இன்செட்டிங், ரிமூவிங் அண்ட் மாடிஃபைங் டேட்டா இன் டேட்டா பேஸ். டேட்டா பேஸ்க்குள்ள DMLலும் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் comprises the SQL data change statements which modify stored data but not the scheme of the database table. ஸோ இந்த DML என்ன பண்ணோம்னா டேபிளில் எந்த விதத்துலையும் சேஞ்ச் பண்ணாது, டேபிளுடைய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணாது, டேட்டாபேஸுடைய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணாது. ஆனால் டேட்டாபேஸ் டேபிளுக்குள்ளே டேட்டாவை என்ன பண்ணலாம்? எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இது என்ன பண்ணுது? இன்செர்ட் ஃபார் நியூ இன்ஃபர்மேஷன் டு டேட்டாபேஸ், ரிட்ரைவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் டேட்டாபேஸ், டெலீட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டாபேஸ், மாடிஃபை த டேட்டா ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ். ஸோ இது இன்செர்ட் பண்ணுறதுக்கு, ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது புதுசாக டேட்டா உள்ள செலுத்துறதுக்கு, ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு, அல்லது டெலீட் பண்ணுறதுக்கு, ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த வேலையை மட்டும் சேர்க்க யூஸ் பண்ணுறது DML அப்படிங்கிறது, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். DMS இஸ் பேசிக்கலி ஆஃப் 2 டைப்ஸ். DMS இஸ் பேசிக்கலி ஆஃப் 2 டைப்ஸ். என்னென்னது? ப்ரொசீஜரல் DML, non-procedural DMLs. Procedural DMLs requires to specify what data is needed, how to get it. Non-procedural requires a user to specify what data is needed without specifying how to get it. இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ ப்ரொசீஜரல் அப்படின்னா நம்ம வாட் டேட்டா இஸ் நீடட் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் ப்ரொசீஜரல்னா ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை, வித்தவுட் ஸ்பெசிஃபையிங் how to get அப்படி கொடுக்காம எடுக்கலாம். சரி, இதில் என்ன SQL DML SQL கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா 3 கமெண்ட் தான் இருக்குது. இன்செட்டு, அப்டேட்டு, டெலீட், அவ்வளோதான். இன்செட்டு, அப்டேட்டு, டெலீட். சரி, இந்த இன்செட் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்செட்ஸ் டேட்டா இன்டு த டேபிள். ஒரு ரெக்கார்டு, ஒரு டப்பில் உள்ள ஒரு டேபிளுக்குள்ளே தள்ளுறதுக்கு நம்ம கிரியேட் யூஸ் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த டேபிளுக்குள்ளே ஒரு ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணுறதுக்கு இன்செர்ட். அப்டேட்னா ஏற்கனவே இருக்கிற ரோலை ஏதாவது ஒரு வேல்யூ மாத்திராப்பில் தான் அந்த டப்பில் என்டையர் டப்பிலையோ அல்லது ஒரு டப்பில் வர ஒரு சின்ன டேட்டாவில் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறாப்புல தான். ஒரு டப்பில் டெலீட் பண்ணுறாப்புல தான். ஒரே ஒரு ரெக்கார்டு அல்லது நிறைய ரெக்கார்ட்ஸ் எடிட் பண்ணி டெலீட். அப்போ DML அப்படின்னா
டேபிள் மேனிப்புலேஷன் சொல்லலாம். சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அல்லது கமாண்ட்ஸ் ஆஃப் டேபிள் மேனிப்புலேஷன். டிடிஎல் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? டேட்டா பேஸ் மேனிப்புலேஷன்ஸ். அந்த ஸ்ட்ரக்சரையே டிசைன் பண்ணுறது யார்? டிடிஎல். ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்ஸ் டிசைன் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதெல்லாம் யார்? அது டிஎம்எல். இதுக்கு 3 கமாண்ட்ஸ். டிடிஎல்லுக்கு 4 கமாண்ட்ஸ், டிஎம்எல்லுக்கு 3 எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் இருக்குது. சரி, இந்த டிஎம்எல்ல 2 டைப் இருக்குது, ப்ரொசீஜரல், நான் ப்ரொசீஜரல்னால் கண்டிப்பாக என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும், என்ன டேட்டா எடுக்கிறோங்கிறது கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் ப்ரொசீஜர்லாம் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. சரி, அதை பின்னாடி பார்க்கலாம். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு இருக்குது, டிசிஎல். டிசிஎல்னா என்ன? கிராண்ட் அண்ட் ரிவோக். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு டேட்டா பேஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்குள்ள டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, டேட்டா என்ட்ரி பண்ணுறீங்க, இந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கீங்க. இப்போ இதில் இந்த கிராண்ட் அண்ட் ரிவோக்கும் ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் சர்வரில் தான் இதெல்லாமே இருக்கும், நம்ம கிளைண்ட்லேருந்து தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அதாவது வேற ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், அல்லது ஷேர் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ நம்முடைய வசதிக்காக நம்முடைய லோக்கல் கம்ப்யூட்டர்லேயே சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். வேம்ப் சர்வர் அப்படிங்கிற சர்வர் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆனால் இந்த வேலையெல்லாம் எங்கே நடக்கும்னா, டேட்டா ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கும், அதை இன்சர்ட் பண்ணுறீங்க, டெலீட் பண்ணுறீங்க, வியூ பண்ணுறீங்க, வேற ஒரு கம்ப்யூட்டரில் இருப்பாங்க. இப்போ நம்முடைய வசதிக்காக நம்முடைய கம்ப்யூட்டர்லேயே சர்வராகவும் யூஸ் பண்ணி நம்முடைய கம்ப்யூட்டரையும் கிளைண்டாகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த டிபிஎம்எஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா வேற ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது நீங்கள் அதை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்குவீங்க. சரி, ஓகே. இப்போ டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜில் 2 கமாண்ட் இருக்குது, கிராண்ட் அண்ட் ரிவோக் அப்படிங்கிற 2 எஸ்கியூஎல் கமாண்ட் இருக்குது. எஸ்கியூஎல் காம்போனண்ட்டில் வர எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ். சரி, இட் இஸ் யூஸ்டு ஃபார் கண்ட்ரோலிங் ப்ரிவிலேஜஸ் இன் த டேட்டாபேஸ் ஆத்தரைசேஷன். The privileges are required for performing all the database operations such as creating sequences, views of tables, etc. என்ன அப்படின்னா, grants permission to one or more users to perform specific task. ஸோ கிராண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில டாஸ்க் பர்மிஷன்ஸ் சில யூசர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். ரிவோக் அப்படின்னா வித்ட்ராஸ் ஆக்சஸ் பர்மிஷன்ஸ் கிவன் பை த கிராண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கிராண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன பர்மிஷன்ஸ் கிராண்ட் பண்ணணுமோ அதை திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ இது 2 எங்கே யூஸ் பண்ணோம்? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போது ஒவ்வொரு யூசருக்கும் சில பர்மிஷன்ஸ் நம்ம கிராண்ட் பண்ணலாம், அதே மாதிரி ரிவோக் பண்ணலாம். ஓகேவா? அந்த வேலையை செய்கிறது யாருன்னா அந்த அட்மினில் இருக்கிறவங்க செய்வாங்க. அந்த யூஸ் பண்ணுற 2 கமாண்ட் கிராண்ட் அண்ட் ரிவோக், அவ்வளோதான். டிரான்சிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? டிரான்சிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இது என்ன பண்ணுது அப்படின்னா, மேனேஜஸ் டிரான்சாக்ஷன் இன் த டேட்டா பேஸஸ். டிசிஎல் என்ன பண்ணுது? மேனேஜஸ். இது என்ன பண்ணுது? மேலே என்ன பார்த்தோம்? டு கண்ட்ரோல், யூசர் டு கண்ட்ரோல் டேட்டா ஸ்டோர்ட் இன் டேட்டா பேஸ். டிசிஎல்ல 2 கமாண்ட், டிசிஎல்ல 3 கமாண்ட். கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். இது என்ன பண்ணா, they are used to manage changes made to the data in a table by DML statements. இப்போ கமிட்னா என்ன? கமிட்னா என்ன பண்ணுது? saves any transaction into the database permanently. கமிட் செமிகோலன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம நிறையா கமாண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். கடைசியாக கமிட் செமிகோலன் கொடுத்துட்டோம்னா நம்ம பண்ண எல்லாத்தையும் டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணிடுறோம். ஒன்ஸ் அப்டேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது பெர்மனெண்ட்டாக அப்டேட் ஆகிரும், அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகாது. ரீஸ்டோர்ஸ் த டேட்டா பேஸ் லாஸ்ட் கமிட் ஸ்டேட். சப்போஸ் நம்ம எல்லா ஒர்க்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம அதை அப்படியே அப்டேட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டேட் ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா ரோல் பேக் லாஸ்ட், இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ ஏதாவது ஒன்று தப்பாக டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம ரோல் பேக் கொடுத்தோம்னா பழைய ஸ்டேஜுக்கு போயிடும். கடைசியாக அந்த டெலீட் பண்ண ஆப்ஷன், கடைசியாக பண்ண ஆப்ரேஷன்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறது தான் ரோல் பேக். சேவ் பாயிண்ட் அப்படின்னா, கமிட் அப்படிங்கிறதுக்கும் சேவ் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் கமிட் அப்படின்னா பெர்மனெண்ட்டாக எல்லா ப்ரீவியஸாக நம்ம எல்லாம் கொடுத்த ஆக்ஷன்ஸ், டேட்டா பேஸில் கொடுத்த எல்லா ஆப்ரேஷன்ஸு, எல்லா கமெண்ட்ஸுடைய ஆக்ஷன்ஸையும்
பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணிடுது. சேவ் பாயிண்ட்னா டெம்பரவரியாக சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்போ இந்த சேவ் பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரோல் பேக்னு கொடுத்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லலாம், திரும்ப ரோல் பேக் ஆக சொல்லலாம். இப்போ நம்ம டேட்டா பேஸில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சேவ் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பாயிண்ட் ஏன்னே வச்சுட்டு சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். ஒரு நியூ டேபிள் ரெண்டு க்ரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ள டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப என்ன பண்ணுறோம், சேவ் பாயிண்ட் ஏக்கு போ அப்படின்னா என்ன ஆகும், புதுசாக க்ரியேட் பண்ண டேபிள்லாம் டெலீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேவ் பாயிண்ட் அப்போ டெம்பரவரி என்ன ஆகுது, சேவ் பண்ணி வச்சுருக்குது, பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணல. அதை கமிட் கொடுத்துட்டோம்னா அது பெர்மனெண்ட்டாக இருக்கும். கமிட் கொடுக்காம நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சேவ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரோல் பேக் ஆகலாம். அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம திரும்பவும் போக முடியும். ஓகேவா? இந்த டேட்டா கொரி லாங்குவேஜ் கடைசியாக இருக்கு பாருங்க, டிக்யூஎல். இதுதான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் டேட்டா பேஸில். எண்ட் யூசர்ஸ் கடைசியாக யூஸ் பண்ணுற யூசர் இந்த கமாண்ட் தான் அதிகமாக பயன்படுத்துவோம். இதில் தான் நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுக்க போகிறதுல ஒரே ஒரு கமாண்ட் தான் இருக்குது, என்னது, select. So data query language consists of commands used to query and retrieve data from the database. அவ்வளோதான். இதனுடைய வேலையே என்ன அப்படின்னா டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறது. டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிளுக்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம். அது 2-3 டேபிள் ரெக்கார்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம், ஒரே ஒரு டேபிளை மட்டும் பார்க்கலாம், 2 வெவ்வேறு டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளுடைய டேட்டாவெல்லாம் பார்க்கலாம். ஸோ இட் டிஸ்பிளேஸ் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள். அவ்வளோதான், ஒரே ஒரு கமாண்ட். ஸோ டிக்யூஎல்லுக்கு ஒரே ஒரு கமாண்ட், செலக்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. டிசிஎல்லுக்கு 3 கமாண்ட் இருக்குது. அதே மாதிரி டிசிஎல்லுக்கு 2 கமாண்ட் இருக்குது, கிராண்ட் அண்ட் ரிவோக். தென் டிஎம்எல்லுக்கு 3 கமாண்ட் இருக்குது. டிடிஎல்லுக்கு 4 கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க் கொஷனுக்கு முக்கியமான பார்ட், இந்த கமாண்ட்ஸ். இதில் அந்த டிஎம்எல்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதே மாதிரி டிடிஎல்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதுவும் தனித்தனி 2 மார்க் 3 மார்க் கொஷன். காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் என்னென்ன இருக்குது, இதுவும் தனி 2 மார்க் கொஷன் அல்லது 3 மார்க் கொஷன். எப்படி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாம், அது ஒரு 2 மார்க் கொஷன் 3 மார்க் கொஷன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் கடைசியாக ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது ஒரு 5 மார்க் கொஷின், ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் இங்கே ஒரு 2 or 3 மார்க் கொஷின், எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கான சின்டாக்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள் என்ன, காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் என்னென்ன, டிடிஎல்னா என்ன, யூஸ்டு டு டிஃபைன் த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்கீம், அதுக்கான டெஃபினேஷன். அதில் எத்தனை எஸ்கியூஎல், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதனுடைய ரோல் என்ன, அதில் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் என்னென்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். கிரியேட்டு, ஆல்ட்ரு, ட்ராப்பு, ட்ரங்கேட்டு. அதே மாதிரி டிஎம்எல்னா என்ன, டிஎம்எல் யூஸ்டு ஃபார் ஆடிங், இன்செர்ட்டிங், டெலீட்டிங், மாடிஃபைங் டேட்டா இன் அ டேட்டாபேஸ். used for adding, deleting data in a database. எங்கே செய்கிற டேட்டாபேஸ்க்குள்ள. ஸோ அதனுடைய ரோல் என்னென்ன, ஸோ அதனுடைய டைப்ஸ், இது ரொம்ப முக்கியமாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 2 டைப்ஸ், டிஎம்எல்னுடைய 2 டைப்ஸ் ரொம்ப முக்கியமானது. ப்ரொசீஜரல் டிஎம்எல், நான் ப்ரொசீஜரல். ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணணும், ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணாமல் அப்டைன் பண்ணலாம், அவ்வளோதான் அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதில் என்ன கமாண்ட்ஸ் இருக்குது, 3 கமாண்ட்ஸ் இருக்குது, இன்செர்ட்டு, அப்டேட்டு, டெலீட். எவ்வளோதான். இந்த கமாண்ட்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன சார், எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி நாம் இந்த டேட்டா பேஸஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே என்ன டேபிள் க்ரியேட் பண்ணணும், ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணணும், டேபிளை டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. சரிங்களா? அப்படி செய்யும்போது என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடணும்.
இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது டேபிளுக்குள்ளே டேட்டா கொடுப்போம். ஏன்னா டேட்டாபேஸ்க்குள்ளே டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணுறோம். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. டிபிஎம்எஸ்ங்கிறது சாஃப்ட்வேர், அதாவது ப்ரோக்ராம். அதில் தான் டேட்டாபேஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது, யூசர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது, எல்லா வேலையும் செய்கிற டோட்டலாக டிபிஎம்எஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வழியாக தான் இந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறோம். சரி, டேட்டாபேஸில் என்ன இருக்குன்னா டேபிள்ஸ் இருக்குது. டேட்டாபேஸ் இஸ் ரெப்போசிட்டரி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா டேபிள்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர் மேடப் ஆஃப் டேபிள்ஸ். ஸோ டேபிள் என்ன இருக்கும்? மேடப் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அது ரோ வந்து ரெக்கார்ட் அல்லது டப்புள்னு சொல்கிறோம், காலம் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் டேட்டாவை கொண்டே ஸ்டோர் பண்ணுறோம். அந்த டேட்டா என்னென்ன டைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோம். டேட்டா இன் டேட்டாபேஸ் ஸ்டோர்ட் இன் பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர்டு. த கைண்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர்டு. டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணுற டேட்டானுடைய கைண்ட் ஆஃப் வேல்யூ. ஓகேவா? திஸ் இஸ் ஐடென்டிஃபைட் த டேட்டா டைப் ஆஃப் த டேட்டா பை அசைனிங் த ஈச் ஃபீல்ட் டேட்டா டைப். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஒரு டேபிளில் டிசைன் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபீல்டுலையும் என்ன டைப் ஆஃப் வேல்யூ அசைன் ஆகுதுன்னு அதோடைய டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணலாம். அசைனிங் அல்லது ஸ்பெசிஃபைங் ஈச் ஃபீல்ட் டேட்டா டைப். ஆல் த வேல்யூஸ் இன் த கிவன் ஃபீல்ட் மஸ்ட் பி ஆஃப் சேம் டைப். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? என்ன டைப்னு சொல்கிறோமோ ஒரு ஃபீல்டு, அந்த டைப் தான் இருக்கணும். The ANSI SQL standard recognize only text and number data types, while some commercial programs or other data types like date, time, etc. The ANSI data types are listed below. ANSI standard. ANSI-னா எல்லா SQL ஸ்டேட்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய காமனான டேட்டா டைப்ஸ் என்னென்ன? SQL DBMS RDBMS இருக்கக்கூடிய காமனான டேட்டா டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா, கேர்னு ஒரு டைப் இருக்குது, வேர் கேர்னு ஒரு டைப் இருக்குது. இல்லை கேருக்கும் வேர் கேருக்கு என்ன டிஃபரெண்ட்? கேருக்குன்னா ஃபிக்ஸ்டு வித் ஸ்ட்ரிங் வேல்யூ. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணுறக்கு 1 லெட்டரோ 2 லெட்டரோ 3 லெட்டரோ 4 லெட்டரோ, அதனுடைய லென்த் வந்து அன்டிஃபைன்ட் லென்த். வேல்யூஸ் ஆஃப் திஸ் டைப் என்க்ளோஸ்ட் இன் சிங்கிள் கோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அருண்ஸ் வில் பி ரிட்டன் ஆஸ் சிங்கிள் கோட்ஸ். இப்படி கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸில் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். அதனுடைய லென்த் வேரியபிள் லென்த். வேரியபிள் லென்த் இது வந்து ஃபிக்ஸ்டு லென்த். வெறும் கேரக்டர்னா ஃபிக்ஸ்டு லென்த். வேர் கேர்னா வேரியபிள் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங். திஸ் இஸ் சிமிலர் டு கேரக்டர் எக்ஸப்ட் த சைஸ் ஆஃப் த டேட்டா என்ட்ரி வேர் கன்சிடரபிளி. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறதான். கேர் வேர் கேர் ரெண்டு டைப்புமே. கேர்னா ஃபிக்ஸ்டு லென்த் 20 கேரக்டர்னா எல்லாத்துக்கும் 20 கேரக்டர். இப்போ நீ அதுக்கு 10 நேமில், இப்போ நேம் ஒரு 20 கேரக்டர்ஸ் கொடுத்தோம்னா 20க்கு வேலை 10 கேரக்டர்ஸ் மட்டும் இன்னொரு 10 ஸ்பேசஸ் எடுத்துக்கும். இங்கே வேர் கேர்னா அந்த ஸ்பேஸை வந்து அந்த மெமரி வந்து யூஸ் பண்ணாது. எவ்வளோ கேரக்டர் எடுத்துட்டாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கும். அதுதான் வேரியபிள் லென்த். தென் டெசிமல். டெசிமல் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷனல் நம்பர் சச் ஆஸ் 15.12, 0.123 மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் சொல்ட் பண்ணதா. ஹோல் நம்பராக இல்லாமல் டெசிமல் நம்பர்ஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்னு பார்த்துருப்போம். ஹியர் த சைஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts, precision and scale. The precision indicates how many digits the number may have and the scale indicates the maximum number of digits to the right of the decimal point. So மொத்த சைஸ் 5, 2 decimal places. The size indicates the precision as 5 and scale as 5. The scale cannot exceed the precision. ஸோ இந்த டோட்டலாக 5 டிஜிட்ஸ், அதில் 2 டிஜிட்ஸ் வந்து இதில் இருக்குது, ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் இருக்குது. இந்த ஸ்கேல் பார்ட் வந்து எதுக்கு மேலே இருக்கக்கூடாது? ப்ரிசிஷன் பார்ட்டுக்கு மேலே இருக்கவே கூடாது. கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா 5னா 5மே டெசிமல் ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் இருக்கலாம். ஸ்கேல் வந்து இப்போ ப்ரிசிஷன் 5னா ஸ்கேல் 5 இருக்கலாம், ஆனால் 5க்கு மேலே இருக்க முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. cannot exceed the precision. Then இது number type. It is same as decimal except the maximum number of digits may not exceed the precision argument. So இது decimal தான். The maximum number of digits may not exceed the precision argument. இது கண்டிப்பாக அந்த வேல்யூ மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. precision வேல்யூ இங்கே precision வேல்யூக்கு மேலே எக்ஸிட் ஆகலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Int, it represents the numbers without decimal points. Here the size of the argument is not used. இங்கே size நாம் மென்ஷன் பண்ண முடியாது, integer. ஸோ இங்கே 5 டிஜிட்னா 5 தான் டெசிமல் எடுத்துக்கும். இங்கே எவ்வளோ வேணாலும் டெசிமல் எடுத்துக்கும்.
அப்படிங்கிறது. ஸ்மால் இன்டீஜர் இட் இஸ் சேம் as இன்டீஜர் பட் டிஃபால்ட் சைஸ் மே பி ஸ்மாலர் than இன்டீஜர். அதாவது நம்ம ஸ்மால் இன்டீஜர்னு ஒரு டைப் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ரொம்ப கம்மியான வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது ஹோல் நம்பர்ஸ்லேயே சின்ன சின்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்மால் இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டீஜர் பைட்ஸ் அதிகமாக எடுத்துக்கும். ஆரம்ப காலத்தில் மெமரியினுடைய யூசேஜ் கொஞ்சம் அதிகம், கரெக்டாக யூஸ் பண்ணுங்கிறக்கா அந்த மாதிரி இன்டீஜர் ஸ்மால் இன்டீஜர்னு டைப். ஸோ இந்த ரெண்டும் ஹோல் நம்பர்ஸ், இந்த ரெண்டும் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ், அதுக்கு மேலே 2 ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங்குக்கு 2 டைப்பு, ஃப்ராக்ஷனல் நம்பருக்கு 2 டைப்பு, ஹோல் நம்பருக்கு 2 டைப் இருக்குது. சரி, ஓகே. இங்கே மறுபடியும் ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸ். இட் represents floating point number in base 10 exponential notation and may be defined precision up to maximum. ஸோ இதுக்கு precision maximum எத்தனை இருக்கலாம், மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கலாம், 64 டிஜிட்ஸ் இருக்கலாம். இந்த ஃப்ளோட் ரியல் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா precision up to 64, மொத்த டிஜிட்ஸ் 64 டிஜிட்ஸ் இருக்கலாம். இங்கே 10 பேஸ் வந்து 10 இருக்குது. except the size of the argument is not used may define the precision. ஃப்ளோட் ரியல் ரெண்டுமே ஒன்று தான். இதில் ஃப்ளோட் ரியலுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே சைஸ் வந்து எக்ஸம்ஷன், இங்கே சைஸ் வந்து ஃபிக்ஸடு, அவ்வளோதான். இந்த ப்ரிசிஷன் 64க்குள்ளே தான் இருக்கலாம். இதுலேயும் மேக்ஸிமம் 64 ப்ரிசிஷன் தான் இருக்கலாம். இந்த சைஸை மென்ஷன் பண்ணுறோம், மென்ஷன் பண்ணலாம், அவ்வளோதான். ஃப்ளோட் ரியல். டபுள் சேம் as ரியல் எக்ஸப்ட் த ப்ரிசிஷன் மே எக்ஸீடு 64. ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர், ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர், அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டபுள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மெமரி சைஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். உடைய ப்ரிசிஷன் பாருங்கள் 64க்கு மேலே இருக்கலாம் ப்ரிசிஷன். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் லென்த் 1 2 3 4 5 6 7 8 9 டிஜிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எத்தனை ப்ரிசிஷன்ஸ் இருக்கலாம், 64க்கு மேலே ப்ரிசிஷன்ஸ் வர மாதிரி இருந்தால் நம்ம டபுள் அப்படிங்கிற டைப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்பரில் எத்தனை டைப் இருக்குது, 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6 7 டைப் இருக்குது நம்பர் டைப். இந்த 2 ஸ்ட்ரிங் டைப், கேர் அண்ட் வேர் கேர். இது ஸ்டாண்டர்டாக எல்லா டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்லேயும் இருக்கும். அதுதான் MCSQL ஸ்டாண்டர்ட் ரெகனைஸ். நம்பர் அண்ட் டெக்ஸ்ட் டைப் மட்டும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நிறையா டைப்ஸ் இருக்குது, டேட் இருக்குது, டைம் இருக்குது. இங்கே சொல்லிக்கிறதுல நம்பர் டைப்லேயும் டெக்ஸ்ட் டைப்பில் மட்டும் இவ்வளோ இருக்குது. நிறையா இருக்குது. நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா MCSQL ஸ்டாண்டர்ட்னு சொல்லி நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா நிறையா வரும். தென் SQL கமாண்ட்ஸ் அண்ட் தர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, DDL, DML, DCL, TCL அண்ட் DQL. கடைசியாக 5 காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். 5 காம்பனன்ட்ஸ்லேயும் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் மேக் பண்ண பார்த்தோம். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் கூட என்னென்னவெல்லாம் அடிஷ்னலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்லேயும் என்ன இருக்கும், கீவேர்ட்ஸ், கமெண்ட்ஸ், கிளாஸஸ் இருக்கலாம். இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். அதில் நம்ம யூசர் கமெண்ட் என்ன, கிளாஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 5 காம்பனன்ட்ஸ்லையுமே என்னென்ன, DML, DDL, DCL, TCL, DQL அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த 5லையுமே கீவேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த கமாண்டுக்கான கீவேர்ட்ஸ், அதை ஃபாலோ பண்ணி வர்ற கமாண்ட்ஸ் என்ன, அதை ஃபாலோ பண்ணி வர்ற கிளாஸஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்க சொல்லுவாங்க. இதில் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது தே ஹேவ் த ஸ்பெஷல் மீனிங் இன் SQL, தே ஆர் அண்டர்ஸ்டுட் ஆஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுதான் கமாண்ட், அதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கமாண்ட்ஸ் நம்ம கூட தே ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் given by the user to the database, also known as statements. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ கிரியேட் டேட்டாபேஸ், கிரியேட்டுங்கிறதும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே. கிரியேட்டுங்கிறதும் நம்ம இங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். கிரியேட்டுங்கிறது என்ன தான், கிரியேட் டேட்டாபேஸ், யூஸ் டேட்டாபேஸ் பார்த்தீங்களா, கிரியேட் டேட்டாபேஸ் சாம்பிள்னு பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த கிரியேட் அப்படிங்கிறது கீவேர்டு தான், டேட்டாபேஸுங்கிறது கீவேர்டு தான். இது கமாண்ட், சாம்பிள்ங்கிறது கமாண்ட், ஸ்டேட்மெண்ட், நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். கிளாஸ் எதாவது யூஸ் பண்ணிக்கிறோன்னா யூஸ் பண்ணல, கிளாஸ் தேவையான இடத்துல யூஸ் பண்ணலாம், தேவைப்படுற இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். தே பிகின் வித் த கீவேர்ட் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கீவேர்ட் அண்ட் ஆர்குமெண்ட். சில இதுவும் ஒரு கீவேர்டோட தான் ஸ்டார்ட் ஆகும், அது கூட சில ஆர்குமெண்ட், சில வேல்யூஸ் நாம் அனுப்புவோம். ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, தே ஆர் வேல்யூஸ் கிவன் டு மேக் த கிளாஸ் கம்ப்ளீட். இந்த கிளாஸ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக ஆர்குமெண்ட்ஸ் அனுப்புவோம். சில இதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், சில இதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயுமே
டிடிஎல்லாக இருக்கட்டும், டிஎம்எல்லாக இருக்கட்டும், டிசிஎல், டிசிஎல், டிக்யூஎல் எல்லாத்துலேயுமே நாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேக் பண்ணும்போது அது கூட என்னென்ன இருக்கும்? கீவேர்ட்ஸ், கமாண்ட்ஸ், இந்த ரெண்டும் கம்பல்சரியாக இருக்கும். கீவேர்ட்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ் இருக்கும். இந்த கிளாஸஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் தேவைப்படுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ டிடிஎல் கமெண்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். இது அடுத்த கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த விஷயங்களே நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் கடைசியாக? இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இத்தனை டேபிள் இருக்குதுன்னு சொல்லுது. இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷோ DATABASES அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா என்ன வருது? இத்தனை பேர் வருது இல்லையா? இதே SHO ஷோங்கிறது கீவேர்டு, டேட்டா BASES இதுவும் கீவேர்டு தான். ஸோ டேட்டா பேசஸ். எனக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லைக் சிங்கிள் கொட்டேஷனில் பர்சன்டேஜ் சொல்லி நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா SCHEMA அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சிங்கிள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அப்போ ஸ்கீமா அப்படின்னு முடிகிற அப்படிங்கிற பேரில் முடிகிற டேட்டா பேஸை மட்டும் ஷோ பண்ண இருக்கும். இப்போ இங்கே லைக்ங்கிறது தான் கிளாஸ். இங்கே லைக்ங்கிறது தான் வந்து என்னது? கிளாஸ். அதுக்கப்புறம் சொல்கிறேன் இல்லைங்களா, ஏதோ ஆர்குமெண்ட் நம்ம அனுப்புகிற ஸ்ட்ரிங் ஒன்று அனுப்புகிறோம். இது பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை மென்ஷன் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்கு எண்டு வித் என்னது? ஸ்கீமான்னு முடிகிற டேட்டா பேஸை மட்டும் காமி அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டா பேஸ் தான் காமி. ஸோ டேட்டா பேஸுங்கிறப்ப எல்லா டேட்டா பேஸையும் காமிச்சுது. ஆனால் இங்கே பர்சன்டேஜ் ஸ்கீமானோடனே அதை மட்டும் காமிக்குது. இதே விஷயத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பவும் அப்பேரோ அமுத்துனா அப்படியே வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் டைப் பண்ண தேவை. லாஸ்ட் கமெண்ட்ஸ் அப்படியே அப்போ பேரோ அமுத்திட்டே போகலாம். இப்போ டவுன் ஏரோ அமுத்துனா இப்படி வரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போது எஸ்ன்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸ்ட்ரிங்கில். எஸ்ஸுங்கிற லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய டேட்டா பேஸஸ் ஷோ பண்ணு. ரெண்டு ஷோ பண்ணி வச்சு பாருங்கள். என்ன? சாம்பிள் சிஸ். அப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு. அதுக்கு பர்சன்டேஜுக்கு முன்னாடி வர லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் காமி, அல்லது பர்சன்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய லெட்டர்ஸை மட்டும் காமி. இப்போ நான் என்ன சொல்லலாம், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 5 டேட்டா பேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பர்சன்டேஜ் ஸ்கீமா கொடுத்தோன்னே இதை மட்டும் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே ஸோ டேட்டா பேஸஸ் லைக் இது. அப்போ என்ன கொடுக்குறேன், ஆர் என்ன சொல்கிறேன், பெர்சன்டேஜ் கம்மா பெர்சன்டேஜ் SCHEMA ஸ்கீமா கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், எஸ்ஸில் ஆரம்பிக்கிற டேட்டா பேஸஸும் வரும், ஸ்கீமாங்கிற ஸ்ட்ரிங்கில் முடிகிற டேட்டா பேஸ் லிஸ்ட்டும் காமிக்கும். ஸோ இந்த எஸ் ஸ்கீமா அப்படிங்கிறதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர் லைக் அப்படிங்கிறது கிளாஸ். ஆர் லைக்ங்கிறதெல்லாம் என்னது? கிளாஸ். ஸோங்கிறது வந்து கீவேர்டு. இது டேட்டா பேஸுங்கிறது கீவேர்டு. இப்போ முதல்ல 5 டேட்டா பேஸ் காமிச்சது. இப்போ ஷோ ஸ்கீமான்னு முடிகிறத மட்டும் ஷோ பண்ண, ஸ்கீமான்னு முடிகிறது மட்டும். எஸ்ஸில் ஆரம்பிக்கிற டேட்டா பேஸ் காமினா காமி, ஸ்கீமான்னு முடிகிறத எஸ்ஸில் ஆரம்பிக்கிற ரெண்டையுமே காமி அப்படின்னா இப்போ 4 டேட்டா பேஸ் வரும். எது மட்டும் வராது, இப்போ நீங்கள் மேலே பார்த்ததில் எது வராது, இந்த மை எஸ்கியூஎல்ங்கிறது மட்டும் வராது, இது எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் லைக், சரி நான் மறுபடியும் ஒரு லைக் கொடுக்கணும். ஆர் LIKE லைக் ஸ்கீமா. ஸோ ஏதோ ஒரு தப்பு. ஓகே, அது நம்ம SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே தேடி பார்த்தீங்கன்னா SQL show database commands அதில் பார்த்தோம் அப்படின்னா நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறேன் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கோம். லைக் பேட்டர்ன் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். லைக் ஆர் வேர் கிளாஸ் நான் ஆட் பண்ண முடிட்டேன். வேர் கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கணும்.
ஸோ ஆர் கொடுக்கும்போது நான் வேர் கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக, வேர் கொடுக்கல நான், அதனால் எரர் வந்திருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம், அதை சொல்கிறதுக்காக தான் நான் போட்டோம். ஓகே, எனிவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸோ டேட்டா பேசஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் புக்கில் இல்லை, இருந்தாலும் நம்ம சில கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். /c அப்படின்னா கிளியர் கமெண்ட்ஸ். ஓகே, இப்போ MySQL எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதை மட்டும் பார்த்துருக்கோம். ப்ராக்டிக்கலாக அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய DDL கமெண்ட்ஸ் அப்படிங்கிற கிளாஸில் வந்து பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே தியரி அலாங் வித் த ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கல் நம்ம என்ன செய்ய போகிறோமோ அங்கே தியரியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி தியரியாக கொடுத்துருந்த கமெண்ட்ஸ் எல்லாமே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, ஈஸி ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா பயப்பட தேவையில்லை. பின்னாடி திரும்ப திரும்ப இதே கமெண்ட்ஸ் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், அதில் டேபிள்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம், அதில் டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம், எல்லா வேலையுமே பண்ணுவோம். ஸோ அதை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பி சேஃப், ஹேவ் அ நைஸ் டே. அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம்.